மக்களே இந்த கடைக்கு போய் பார்த்ததும் எனக்கு தோணு ஒரே விஷயம், அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அண்ணன் பண்ற விதத்தே அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, தோசைகளை தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு அதை பற்றி நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். சுத்தம் பண்ணிட்டு மாவு எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் முட்டையை கலக்கி வச்சிருந்தாரு. அதை ஊத்துறாரு பாருங்க. நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேட்டு அப்படி ஒரு பேட்டு நல்லா அப்படியே கட்ட கட்ட கட்டன்னு அடிச்சு அப்படி திருப்பி திருப்பி விட்டு அப்படியே போட்டாரு. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை மேலே தூவி விட்டு அப்படியே ஆனியன் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தேவையான ஸ்டஃபிங்ஸ் எல்லாத்தையும் மேலே ஆட் பண்ணி க்ரீன் சட்னி ஒன்று ஆட் பண்ணி அப்படியே வச்சாரு. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சில்லி லைட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தாரு. மிக்ஸ் பண்ணி விட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேகம் கருக்குது சிக்கு 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 சிங், மின்னல் அடிக்குது சிக்கு 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 சிங் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இட்லி போட்டு தூவி விட்டே இருந்தாரு. தூவி விட்டு அவர் சைடில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஆட்டி அப்படியே துடி போட்டு தூவி விட்டுட்டே இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அது தூவி விட்டுட்டு அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா கட்டிங் போட்டாரு. கட்டிங் போட்டு அப்படியே தோசை திருப்ப ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு 5 தோசை எடுத்து வச்சு கொடுத்தாரு. டேஸ்ட் சும்மா வேற மாதிரி இருந்தது. அண்ணனோட ஸ்டைலை வந்து யாரெல்லாம் பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒயிட் கலராக தெரிவிக்க விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே.